குருபியோ நம. இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது புண்ணியக்ஷேத்திரம் அக்ரஹாரம். சுவாமி மலைக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில அமைந்த ஒரு சின்ன கிராமம். கிராமம் தான் சின்னது, ஆனால் இங்கே புண்ணியக்ஷேத்திரங்க அக்ரஹாரத்தில் வந்தால் ஒரு பெரிய காலனியை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ சுகமான வசதியான கிராம வாழ்க்கையோட நகர வாழ்க்கையும் சேர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது காளிதாசர் சொல்லியிருக்கார், புஷ்பானாம் ஜாதி புருஷானாம் விஷ்ணு நாரீனாம் ரம்பா நகரேஷு காஞ்சி நதீஷு கங்கா. அவர் இன்னைக்கு இருந்திருந்தார்னா அக்ரஹானாம் புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு ஒன்று திருத்தி எழுதியிருப்பார். அப்படி வந்து அவ்வளோ சிரேஷ்டமான ஒரு இடம் இது. இங்கே வந்து நல்ல எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரொமோட்டர் சொன்னவங்களாம் எல்லாவற்றையும் உயர்ந்த அளவில் செய்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து பிளான் போடுறதுலேருந்து வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் எல்லாவற்றையும் அவங்களே செய்து கொடுக்குறாங்க. இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோம்னா காவேரி. ஏன்னா கங்கையே வந்து காவேரியில் வந்து குளிச்சு தான் புனிதமானோம். அப்படிப்பட்டவருக்கு காவேரி நதி இங்கேருந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அதுக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் காவேரிக்கு போச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் கிளினிக்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ரொம்ப ஆற்றுல சமையல் பண்ணி சாப்பிடலாம். முடியலைன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போனால் காலம்பரை டிஃபன், மத்தியானம் வந்து சாப்பாடு, நைட்டு எல்லாம் சேர்த்து ரெஸ்டாரண்ட்டுன்னு ஓட்டிருக்காங்க. கேன்டீன் சொல்ல விட ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடுகள் வசதியாக இருக்கிறது. இதை தவிர இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோவில்கள், ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. கும்பகோணத்தை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் இருப்பாங்க, கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் கும்பகோணம் பற்றி தெரியாதில்லை. சாமிமலை அறுபடை வீடுகள் ரொம்ப வசதியான இருக்குது. கும்பகோணம் மகாமகம் இருக்குது, மகாமகம் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். பழைய காலத்தில் இந்த கிராமங்கள்லாம் இருக்கிற மாதிரி திண்ணை, தூணு, உள்ளுக்குள்ள மித்தம், அது மாதிரி எல்லாம் வச்சு பழைய கால மாடலில் கட்டி கொடுக்குறாங்க. இந்த கால வீடு தான், பட் பழைய கால மாடலில் அதே மாதிரி இந்த வாசப்பக்கம் ஓடு, திண்ணை, தூணு அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக. நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சென்னையில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உங்களுக்கு சின்ன சின்ன வீடு தான் இருக்கும். அதில் வந்து குழந்தைங்க இந்த கொரோனா சீசனில் கீழே கூட போகல. என் பெரிய பொண்ணெல்லாம் கேட் வாசலில் கூட திறக்கல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வீடு. அதை கட்டி கொடுத்த பில்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதை எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக வீட்டுக்குள்ளேயே இல்லை, அதுதான் உண்மை. வெளியில் போய் விளையாடுறது, அவள் பாட்டி தாத்தா கூட என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என் மாமனார் மாமியார் இங்கே இருக்கிறது நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஜிம் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லவாளாக இருக்கா. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா உதவி பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கா இங்கே. அவளே சொல்கிறா, நீங்கள் வந்து வாலண்டியராக நம்ம வந்து சொல்கிறா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து எங்களை கூப்பிடுங்கோ, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. வீடு மெயினாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இந்த வீடெல்லாம் வந்து ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையிலலாம் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு செய்ய முடியுமானா தெரியாது. முழுக்க முழுக்க என் மாமனார் மாமியார் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஒன்றும் என் மாமனாரும் சரி மாமியாரும் சரி அந்த இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு மாடத்துலேருந்து அதெல்லாம் பார்த்து செஞ்சுருக்கான். அந்த காலத்து இது மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுத்த பில்டருக்கு ரொம்ப நன்றி, அவரோட பையனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த இதில் நாங்கள் வந்து அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். என்றும் உங்கள் பணியில் விசாலம் ஹோம்ஸ் மற்றும் விசாலம் கேட்டரர்ஸ்.